கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பெட்டிஷன் இயக்கம் மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பாக்யராஜ் தலைமை தாங்கினார். எங்க போறீங்க? எங்க குடுங்க போறீங்க? உங்க அக்கௌண்ட் பணத்தை நாங்க கேட்கிறோம். உங்களெல்லாம் அறிவு இருக்கிறதுல வெள்ளைஞ்சொல்லியமா ஊருக்கு எதுக்கு நீ சுத்திட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். கரவேசி கட்டிக்கிட்டு யார் வேணாலும் நீ சுத்து, ஆனா மக்களுக்கு நல்லது செஞ்சு சுத்து. மக்கள் பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி தன்னார்வமாக போராடுகிற இயக்கங்களில் ஒன்றாக பெட்டிஷன் இயக்கம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும், குறிப்பாக பெட்டிஷன் இயக்கம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஆய்வு செய்து எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான நிகழ்வை இந்த மக்களுக்கு எடுத்து செல்லுகிற வகையிலே தன்னார்வத்தோடு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். 12,000 ஊராட்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல 12,000 ஊராட்சியில இடஒதுக்கீட்டுல சில 1-2 ஊராட்சிகள் தலித் மக்களுடைய தலைவராக வர முடிகிறது. ஆனா 12,000 ஊராட்சியிலும் துணைத் தலைவராக யாரும் வர முடியவில்லை. அப்ப இங்க துணைத் தலைவருக்கு இடஒதுக்கீடு இல்லை. அப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒன்றிய பெருந்தலைவர் இடஒதுக்கீட்டிலே வருகிறார். ஆனால் தமிழ்நாடு முழுக்க அப்படி வருவதில்லை, அதனுடைய துணைத் தலைவராக வருவதில்லை. ஆக இடஒதுக்கீடு, அரசியலிலே இடஒதுக்கீடு என்பது மோசடித்தனமானது. வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு அது நாட்டிலே நடைமுறையில் இல்லை, அதை விடுங்க. அரசியலிலே இடஒதுக்கீடு அது உள்ளாட்சியிலே மட்டும்தான் இருக்கிறது, ஊராட்சியில தான் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் இடத்திலே இருக்கிறது. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இந்திய பிரதமர் இடஒதுக்கீடுல சட்ட திருத்தம் பண்ணுங்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்ட திருத்தம் பண்ணு 10 வருஷம் முதலமைச்சர் எப்படி 10 வருஷம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தலித்தாக இருக்கிறார்களோ இடஒதுக்கீடு. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்து அப்படின்னு நாங்க சொல்றோம். 10 வருஷம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிரதமராக முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேவையாக இன்றைக்கு இருக்கிறது. யாரிடத்திலும் நாம் கேட்கக்கூடாது, அவர்களுக்கு நாம் கொடுக்கிற இடத்தில் வர வேண்டும். அப்படி என்றால் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். திட்டக்குடி பேரூராட்சி இதர இடஒதுக்கீட்டில இங்க தனித்து இருக்கிறார்கள். சொன்னார் வார்டு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இது 18 வார்டுன்னு நினைக்கிறேன். இந்த 18 வார்டுல எஸ்சி வார்டு இருக்கிறது. 24 வார்டு இப்போது திருத்தப்பட்டிருக்கிறது. இது நகராட்சி, முதல்ல பேரூராட்சி, இப்ப நகராட்சி. இந்த நகராட்சியில 24 வார்டுல எஸ்சி வார்டுன்னு ஒரு குறிப்பிட்ட வார்டு இருக்கு. அவர் பேசுறது அதான் சொன்னாரு, சாக்கடை தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது எஸ்சி வார்டுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அது எஸ்சி வார்டா இருக்கு. எங்க சாக்கடை தேங்கி நிக்கிறதோ, எங்க கொசுக்கள் இருக்கிறதோ, எங்க நாட்டம் அடிக்கிறதோ, அது நகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும், இந்த நாட்டம் அடிக்கிற இடம், காவா சுத்தம் இல்லாத இருக்கிற இடம், கொசு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தா அவன் எஸ்சி வாழ்ற இடம். நல்லூர் மங்களூர் விருத்தாசலம் ஒன்றியத்தில் இருந்து ஊராட்சிகளை பிரித்து வேப்பூர் மற்றும் திட்டக்குடியை ஒன்றியமாக அறிவிக்க வலியுறுத்தியும், விருத்தாசலத்தை புதிய மாவட்டமாக அறிவிக்க கோரியும், திட்டக்குடி வட்டார பகுதி மாணவர்கள் நலனுக்காக போர்க்கால அடிப்படையில் மாணவர்களுக்கு விடுதிகளை உடனே கட்டி முடிக்க கோரியும், உள்ளாட்சித் துறைகளில் வெளிசந்தையின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் ஊராட்சி பணியாளர்கள் பணி நியமனம் செய்ததில் முறைகேடு செய்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும், அனைத்து மாவட்டங்களிலும் வெளிசந்தையின் மூலம் ஊதியம் வழங்குவது போல மங்களூர், நல்லூர், விருத்தாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் கணினி உதவியாளர்களுக்கும் டேங்க் ஆபரேட்டர்களுக்கும் பணியும் ஊதியமும் வழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ரமேஷ், சிவாசக்திவேல் போன்றவர்கள் முன்னிலை வகித்தனர். புத்தருடைய எல்லா கருத்துகளையும் சட்டமாக மாற்றி எழுதப்பட்ட சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு 1500 ஆண்டுகளமாக
மறைக்கப்படாத ஜனநாயகத்தை கிடைப்பதற்கான ஒரு சட்டம். அதற்காக அம்பேத்கர் 62,000 புத்தகங்களை படித்தார். ஒரு புத்தகத்தையும் தொட்டு பார்க்காதவன் முதலமைச்சர் வரா, ஒரு புத்தகத்தையும் தொட்டு பார்க்காதவன் பிரதமராகவே வரா. என்ன கொடுமை இது! ஆக இந்த ஆட்சி அப்பட்டமான ஒரு பாசிச ஆட்சி. பாசிசம் என்றால் வேறொன்றும் அல்ல. ஹிட்லர் முசோலினியை சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவில் பாசிச ஆட்சி நீண்ட நெடிய காலமாகவே இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை தானே தீர்மானித்துக் கொள்வதும் மற்றவர்கள் வாழ்க்கையையும் தான் தீர்மானிப்பதுதாங்க பாசிசம். ஜனநாயகம் என்பது தன் வாழ்க்கையை தான் தீர்மானித்துக் கொள்வது, மற்றவர்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிப்பது, உரிமை கொடுப்பது. அதுதான் இந்திய ஆட்சியாளர்கள் இன்னமும் இந்த மக்களை வீட்டு வரைக்கு பிச்சை எடுக்க வைக்கிறா, வேலைக்கு பிச்சை எடுக்க வைக்கிறா, மந்திர வீட்டுல போய் காவல் காத்து நிற்கிறா, அரசியல்வாதி வர வீட்டுல போய் படத்தை கொட்டி வச்சுட்டு ரெடியா இருக்கிறா. எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி! இந்த ஆட்சியை நாம் ஏற்கும் வரை நமக்கு விடுதலை இல்லை. இந்த ஆட்சியை தூக்கி குப்பையிலே வீசும் போதுதான் உண்மையான விடுதலை. நம்மை இன்னொருவர் ஆளுவதை அனுமதிக்க கூடாது. ஒவ்வொரு மனிதரும் தன்னை தானே ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதான் புத்தர் சொன்னார், அதுதான் அம்பேத்கர் சொன்னார். அதைத்தான் இந்த மேடையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை எவன் ஆளுகிறானோ அவனை ஆள அனுமதித்தால் அவனிடம் நீங்கள் அடங்கி ஒடுங்கி அடிமையாக இருக்க வேண்டும். உங்களை இன்னொருவர் ஆளுவதை அனுமதிக்காதீர்கள். உங்களை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். சத்துணவு ஆயா அவருடைய வேலையை அமைச்சர் தீர்மானிக்கிறாயா? அந்த ஊர்ல யார் கோப்பையை கழுவுவது, யார் ஆயா வேலை செய்வது மந்திரி தீர்மானிக்கிறார். வெட்கமா இல்ல? மக்களுக்கும் வெட்கமில்லை, அமைச்சருக்கும் வெட்கமில்லை. இவ்வளவு கேடு கட்ட ஒரு ஆட்சி முறை இங்கே இருக்கிறது. இதுக்கு பேர் ஜனநாயக ஆட்சி முறை. இது ஜனநாயக ஆட்சி முறை அல்ல, இது அப்பட்டமான ஒரு பாசிச ஆட்சி முறை. உண்மையான ஜனநாயக ஆட்சி முறை என்பது அம்பேத்கர் கொள்கையில், அம்பேத்கர் சட்டத்தின் அடிப்படையில் நம்மை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றைக்கு அதிகாரத்திலே அமர்ந்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோமோ அதுதான் உண்மையான ஜனநாயக ஆட்சி. அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு, அந்த ஆட்சியை நோக்கி மக்களை திரட்டுவதற்கு இந்த பெட்டிஷன் இயக்கம் தன்னாலான பணிகளை செய்கிறது. அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம். அரசியல்வாதிகள் செய்யாததை, சாதிய இயக்கங்கள் செய்யாததை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யாததை, தலித் இயக்கங்களே உருப்படியா செய்யாததை இந்த பெட்டிஷன் இயக்கம் செய்கிறது என்றால் அவர்களை ஒரு முறை அல்ல 1000 முறை பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மண்ணுரிமை போராளி திருவள்ளுவன், பிஎஸ்பி மாநில செயலாளர் திருமாறன், இந்திய குடியரசு கட்சி மாநில பொதுச் செயலாளர் மங்காபிள்ளை, இந்திய தலைமுறை கட்சி தலைவர் பன்னீர்செல்வம், ஒடுக்கப்பட்டோர் உரிமை கமிட்டி தலைவர் கோபாலகிருஷ்ணன், புரட்சி இந்திய மக்கள் கட்சி மாநில தலைவர் இளையகுமார், பெட்டிஷன் இயக்க மாநில முதன்மை செயலாளர் ஆனந்தன், உழைக்கும் மக்கள் விடுதலை கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணி, பெட்டிஷன் இயக்க மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆண்டவர், ஊடக செய்தியாளர்கள் மணிவாசகம், சத்தியமூர்த்தி, பிரியங்கா, இமயகண்ணன், ஆனந்தகுமார், பிரபு போன்றவர்கள் கலந்து கொண்டனர்.